இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எபிரேயர் அதிகாரம் 11 விசுவாசத்தினாலே சகராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றால் சாராள் என்று வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்ப்பம் தரிக்க பலன் இல்லாம இருந்துச்சு, வயது ஆகிருச்சு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எல்லாம் நின்று போனது. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி அவங்க பொறுமையோடு காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, திருமணமாகி பல வருடங்கள் உங்களுக்கு ஆகிறது. 5 வருடமாக குழந்தை இல்லை, சில பேருக்கு 10 வருடமாகி மேரேஜ் ஆகியும் குழந்தை இல்லாமல் அநேகம் பேர் நீங்கள் காணப்படுகிறீர்கள். எத்தனையோ வருடங்கள் கால தாமதமாகி எனக்கு இந்த மந்த் குழந்தை கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க, எவ்வளோ ஆசைப்படுறீங்க. ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் தோல்விகளும் அழுகையும் கண்ணீரும் தான் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறது. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை மருத்துவம் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை, உங்களால முடியவே முடியாது, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நெகட்டிவா பேசியிருக்கலாம். கவலைப்படாதிருங்க. சரீரம் செத்து போன ஆபிரகாம், கர்ப்பம் பலன் இல்லாத சாராள், இவங்க 2 பேருக்கும் தான் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான ஈசாக்கை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்க கர்ப்பம் பலன் அடையும். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தெய்வ பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா, அற்புதம் நடக்காதா என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் நன்மைகள் இல்லாமல், ஆசீர்வாதங்கள் இல்லாமல் சோர்ந்து போனவர்களாய் மனம் பதறி போயிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பம் தரிக்க பலன் உண்டு பண்ணுங்கப்பா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். தேவ பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாய் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்த நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக. தேவ பிள்ளைகளை குடும்பமாய் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்திராத அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.